கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் சமூக ஊடகத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் தமிழகத்தின் நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக எதுவும் செய்யவில்லை, கச்சத்தீவு பற்றிய புதிய விவரங்கள் வெளிப்பட்டு வருவதனால் முற்றிலும் இரட்டை நிலைப்பாட்டை கொண்ட திமுகவின் வேடம் கலைந்துள்ளது. காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை குடும்ப கட்சிகள். அவர்களுடைய சொந்த மகன்கள் மற்றும் மகள்களின் வளர்ச்சியை பற்றியே அவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். வேறு யாருக்காகவும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. கச்சத்தீவில் அவர்கள் காட்டிய அலட்சியமானது நம்முடைய ஏழை மீனவர்கள் குறிப்பிடும்படியாக மீனவ பெண்களின் நலன்களுக்கு தீங்கு ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் இந்த விவகாரம் பெரிதும் தாக்கம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1974 கச்சத்தீவு இந்திரா காந்தியால் இலங்கைக்கு தரப்பட்டது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 2015 வங்கதேசத்தின் பாஜக அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் 111 பகுதிகள் அந்த நாட்டுக்கு வழங்கப்பட்டன. வங்கதேசத்தின் உடனான ஒப்பந்தம் இருநாட்டு மக்களின் இதயங்களை இணைக்கும் என்று அப்போது பிரதமர் மோடி கூறினார். இதேபோன்ற நட்பு ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் கடந்த 1974 இலங்கைக்கு கச்சத்தீவு தரப்பட்டது. ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு தரப்பட்டதை மட்டும் பாஜக விமர்சிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இலங்கையுடன் போரிட்டுதான் கச்சத்தீவை மீட்க முடியும் என்று மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி கடந்த 2014 உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் கச்சத்தீவை மீட்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மக்களவைத் தேர்தலில் தோல்வி ஏற்படும் என்ற பயம் காரணமாக தற்போது பிரதமர் மோடி கச்சத்தீவு பிரச்சினையை கிளப்புகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அரியலூர் மாவட்டம் மணக்கேதி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இமைக்கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய 5 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. இதில் பரனூர், ஆத்தூர் உள்ளிட்ட மொத்த 7 சுங்கச்சாவடிகளில் இன்று சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது என்று அறிவிக்கப்பட்டது. கட்டண உயர்வு அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு முடிவை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திரும்பப் பெற்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் சுங்க கட்டணம் உயர்த்தப்படலாம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது நேற்று பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானிக்கு வழங்கப்பட்டது. வயது மூப்பு காரணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அத்வானியின் வீட்டிற்கு சென்று விருதினை வழங்கினார். இதில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமரும் அத்வானியும் உட்கார்ந்து கொண்டும் குடியரசுத் தலைவர் நின்று கொண்டும் இருந்தபடி புகைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவரை நிற்க வைத்து படம் பிடித்து வெளியிடுவது எந்த வகை பண்பாடு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவரை எஞ்சனம் மதிக்க வேண்டும் என்பது தெரியாதா? தேசத்தின் தலைமை, குறிப்பாக அரசின் தலைமை குடியரசுத் தலைவர்தான் என்பதை வரையறுத்து கூறும் அரசமைப்பு சட்டத்தை ஏனும் மதிக்க வேண்டும் என்பது கூட தெரியாதா? குடியரசுத் தலைவரை நிற்க வைத்து படம் பிடித்து வெளியிடுவது என்ன வகை பண்பாடு? இது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடி பகுதியில் ஏற்பட்டுள்ள திடீர் கடல் சீற்றத்தால் சாலை முழுவதும் தடுப்பு சுவரின் கற்கள் பெயர்ந்தும் கடலில் உள்ள பாசி மற்றும் தாழை செடிகளும் ஆங்காங்கே குவிந்து கிடக்கின்றன. இந்த நிலையில் தனுஷ்கோடி பகுதியில் 5 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்புவதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் தனுஷ்கோடிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகமும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் தனுஷ்கோடிக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.